ஒரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வசனம், கர்த்தருடைய வேதம் மனம் திரும்ப செய்கிறது. கர்த்தருடைய வேதம் மனம் திரும்ப செய்கிறது. The law of the Lord converting soul. ஆத்துமாவை மனம் திரும்ப செய்கிறதாய் காணப்படுகிறது. ஏன் பைபிள் வாசிக்கணும், ஏன் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால், அந்த தேவனுடைய வார்த்தை நம்மை மனம் திரும்ப செய்கிறது. பல்வேறு செயல்களிலிருந்து நம்மை மீண்டும் திருப்பி கொண்டு வருகிறது. நேற்று செய்ததான செயல்களை அல்ல, இன்னும் புதிதாக அந்த பழைய காரியங்களை விட்டு தினமும் தேவனுக்கு நன்றி செலுத்த வைக்கிறது. ஆகவே நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை என்னை தினமும் அனுதினமும் என்னை மனம் திரும்ப செய்கிறது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம்.